யாரது? யாரது? இந்த கதை பீகார்ல ஒரு சின்ன கிராமத்துல வசிச்சுக்கிட்டு வந்த ஒரு செழிப்பான குடும்பத்தோட கதை. ரகுபதி சிங் அவர் அந்த கிராமத்தோட செல்வாக்கு நிறைஞ்ச ஜமீன்தார். அவர்கிட்ட எல்லாமே இருந்தது, நிலம், சொத்து, வீடு, வாசல். ஆனாலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கதானே செய்யும். ரகுபதியோட வாழ்க்கையில சந்தான குறை இருந்தது. அவருக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகி இருந்தோம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த விஷயம் ரகுபதிக்கு கவலையை கொடுத்திருந்தது. வம்சம் எப்படி வளரும்னு நினைச்சாரு. அதனால வாரிசு வேணுங்கிறதால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால ரகுபதி தாராவோட நிறைய நேரம் கழிச்சாரு. இது ரொம்ப நல்ல விஷயம்னு தாரா நினைச்சாங்க. ஏன்னா ரகுபதியோட முதல் மனைவி சுகுணாவை விட தாராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு தகவல் வந்தது. எந்த தகவல்னால ரகுபதிக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சதோ அதே தகவல் தாராவோட திமிர உடைச்சது. இருங்க 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 இருங்க. தாரா எங்க? தாரா, தாரா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஜமீன்தார் அம்மாவை நல்லா பாத்துக்க சொல்லி உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஆனா அதான் எதுவும் ஆகலங்க. நான் எதையும் கேட்க போறதில்ல. இனிமே உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க விட போறதில்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. பெரிய ஜமீன்தார் அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என் மனசை சந்தோஷப்படுத்திட்டீங்கம்மா. இந்தாங்க, இது நீங்க வாங்கிக்கோங்க. நில்லுங்க. வர வர நீங்க ரொம்ப வாலாயிட்டீங்க. இல்ல, நான் ஒண்ணும் வாழல. சரி, இங்க வாங்க. சீக்கிரம் வந்து பாலை குடிங்க. நான் பாலை குடிக்க மாட்டேன். வாங்கன்னு சொல்றேன்ல. ஓஹோ, என்னாச்சுடா கண்ணா? வீருக்கு என்னாச்சு? என்னது இதெல்லாம்? ஏன் என் செல்ல குட்டி வீர இப்படி எல்லாம் தொல்லை பண்றீங்க? நான் தொல்லை பண்றேனா? உங்க செல்ல பிள்ளை தான் என்ன ஓட வைக்கிறான். நீங்களே பாருங்க, பாலே குடிக்க மாட்டேங்கிறான். அப்படியா? குடு, என்கிட்ட குடு. இப்ப என் செல்ல குட்டி வீர் அப்பா கையால பால் குடிக்க போறான். சரியா? என்கிட்ட கொடு. இந்தாங்க. இந்த குடி. என் பேச்ச கேக்குறதே இல்ல. உங்க செல்ல பிள்ளைக்கு நீங்களே கொடுங்க. ஜமீன்தார் ரகுபதி சிங் வீர வாரிசு அடைஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷத்துல சிறகடிச்சு பறந்தாரு. வீடு முழுக்க வீரோட விளையாட்டுல எல்லாரும் மயங்கிருந்தாங்க. ஆனா சுகுணா ஒரு பக்கம் வீரு மேல அவளோட முழு அன்பையும் அவன் செலுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொருத்தருக்கு இத ஒரு நிமிஷம் கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. சுகுணாவும் ரகுபதியும் வீரோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலம் போக போக சிரிச்சு சந்தோஷமா இருந்த இந்த குடும்பத்தோட சந்தோஷம்
ஊர் கண்ணே பட்டுடுச்சு. வீர், வீர், அம்மா அம்மா வீர், அம்மா வீர். வீர், 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 வீர். அம்மா என்னாச்சு? இந்த ராத்திரியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன போக விடுங்க ஜமீன்தாரியா. வீர் என்ன கூப்பிடுறான். உன்னை யாரும் இப்ப கூப்பிடல. நீ கொஞ்சம் நிதானமா இருமா. நம்மளோட வீர் நம்மளை விட்டு போயிட்டான். அவன் இப்ப நம்ம கூட இல்லங்கிறதாம உண்மை. அவன் இருக்கான். அவன் என்ன கூப்பிடுறான் ஜமீன்தாரையா. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்குமா. எனக்கு தெரியும் இந்த சம்பவம் உங்களை துக்கத்துல ஆழ்த்து இருக்குன்னு. ஆனா உண்மையை நம்ம எதிர்த்து போராடி தானே ஆகணும். நீ என் கூட வா. நான் இங்க எப்படி வந்தேன்? யாரது? யாரது? இல்ல, அவன் இறந்துட்டான். இதெல்லாம் நடக்காது. நான் தான் அவனை என் கையால. அவன் செத்துட்டான். செத்துட்டான். சின்னம்மா யாரது? யாரது? இல்ல, அவன் இறந்துட்டான். இதெல்லாம் நடக்காது.
நான் தான் அவனை என் கையால. அவன் செத்துட்டான். செத்துட்டான். சின்னம்மா, தாரா, என்னாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? நீ கத்துனதை கேட்டு நாங்க பயந்தே போயிட்டோம் தாரா. அவன் நம்ம வீர். சொல்லு சொல்லு. அது வந்து நான் கெட்ட கெட்ட கனவு கண்டேன். பரவாயில்லம்மா, அது கனவு தானே. நீ ஓய்வு எடுத்துக்கோ, பயப்படாத. என்னாச்சுமா? அது அவன்தான். நான் அவனை என் கண்ணால பார்த்தேன், என் பக்கத்துல பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சின்னம்மான்னு கூப்பிட்டான். உனக்கு தான் தெரியும்ல, என்ன சின்னம்மான்னு யாரு கூப்பிடுவாங்க? உனக்கு என்ன ஆச்சுமா தாரா? எங்கேயாவது கனவு நிஜமாகுமா என்ன? உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் சொல்றேன்னா, அது உங்க கையால தானே நடந்தது. தாராமா, இங்க பாருங்க, உங்க சந்தோஷமான நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வழியில இருந்த தடைகள் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. நீங்க தான் இனிமே இந்த வீட்டையும் ஜமீன்தார் ஐயாவையும் ஆள போறீங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட மடியிலையும் ஒரு குழந்தை தவழத்தான் போகுது. ஆனா நான் என்ன செய்யறது கீதா? நேத்து ராத்திரி எனக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மறக்க முடியல. ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வீர் உயிரோட இருக்க மாதிரி, அதுவும் என் முன்னாடியே நிக்கிற மாதிரி. எனக்கு என்னமோ அவனை சந்திச்சே ஆகணும்னு தோணுது. நீங்க என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல. நாம அங்க போறத யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விஷயம் ஏடா கூடமா போயிடுமா. இனி நீ என்னோட அரகுர வேலைய முடிச்சு வைக்க போற. என்ன விடு. என்ன விடு, விடு, என்ன விடு, விடு. நம உச்சிஷ்ட
சாண்டாலி மாதங்கி சர்வ வசங்கரி ஸ்வாகா. ஐம் நம உச்சிஷ்ட சாண்டாலி மாதங்கி சர்வ வசங்கரி ஸ்வாகா. ஐம் நம உச்சிஷ்ட சாண்டாலி மாதங்கி சர்வ வசங்கரி ஸ்வாகா. இத பாருங்க, நான் இந்த கிராமத்தோட எல்லை அடைச்சு வச்சுட்டேன். இனிமே இந்த சூனியக்காரியும் அவளோட சக்திகளும் இந்த கிராமத்து எல்லையை தாண்டி உள்ள நுழைய முடியாது. இப்ப நீதான் என்னுடைய அரகுர வேலையை முடிக்க போற. நான் பழி வாங்கியே தீருவேன். அந்த ஜமீன்தாரும் புரோகிதரும் என்னோட கால்ல விழுந்து அவங்களுக்கு உயிர் பிச்சை கேட்க போறாங்க. இந்த அமாவாசை ராத்திரி நான் இந்த கிராமத்துக்கு வெளியில இருக்கிற கடைசி ராத்திரி. அதுக்கப்புறம் என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னாச்சுன்னு தெரியலையே. இது பேய் வீடாச்சு. இல்ல, நீ அந்த செய்வினையிலிருந்து முக்தி அடைய முடியாது. இந்த அமாவாசை ராத்திரி அன்னைக்கு என்னுடைய மந்திரங்கள், செய்வினை தந்திரங்கள் உன்னோட ஆத்மாவை உன்னோட உடம்புக்குள்ளேயே திருப்பி கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு சாவே கிடையாது. என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க ஐயா. நான் என்ன பார்த்தனோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஐயா. அது கண்டிப்பா உங்களோட பையன்தான். என்னது? இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, என் மனசு சொல்லுது நம்ம வீர் உயிரோட தான் இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க? யார் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியா? இவனையா? எல்லாருக்கும் தெரியும் இவன் ஒரு பைத்தியம்னு. இந்த மாதிரி தான் ஏடா கோடமான கதைகளை சொல்லிட்டு இருப்பான். நம்மள தொல்லை பண்றதுக்கே இங்க வந்திருக்கான். மரியாதையா இப்பவே இந்த பங்களா விட்டு வெளியே போயிடு. மறுபடியும் இங்க வந்து என் பிள்ளைய பத்தி ஏதாவது வளர்ன, என்னை விட மோசமான ஆளை நீ பாத்துருக்க மாட்டே. என்னோட பேச்ச நீங்க நம்பாம நீங்க இப்போ ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க ஐயா. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா, நீங்களாவது புரிய வைங்கம்மா. நான் உண்மையா சொல்றேன். மாக்தே, இங்க வா. என்னங்க? உடனே இவனை பங்களா விட்டு வெளியே தூக்கி வீசுங்க. இங்க பாரு, மறுபடியும் உன்னை இந்த பங்களா பக்கம் பார்க்க கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நில்லுங்க. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, ஒரே ஒரு முறை எனக்காக அவன் என்ன சொல்றான்னு தான் கேட்போமே. நிச்சயமா வீர் உயிரோட இருக்க முடியாதுமா. நான் இதே கையால தான் அவனை நான் புதைச்சேன். ஜமீன்தார் ஐயா, நீங்களே ஒரு தடவை போய் பாருங்க. அப்பதான் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரும். இவன் சொல்றதுல கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்குங்க. ஒரு அம்மாவோட பாசத்துக்காகவாவது ஒரு முறை அங்க போய் பார்த்துட்டு வாங்க.
போங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையும் நல்லா தேடுங்க. நில்லுங்க ஜமீன்தாரே, இப்படி அனாவசியமாக என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்னு உனக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கிராமத்தை விட்டு நான் தான் உன்னை வெளியே விரட்டினேன். அது இன்னும் நீ மறக்கலன்னு நினைக்கிறேன். நீ யார தேடி வந்திருக்கியோ அவ என்னைக்கும் உனக்கு கிடைக்க மாட்டான். வாய மூடிக்கிட்டு அதே இடத்துல நில்லு. உன்னுடைய நேரத்தை வீணடிக்காத ஜமீன்தாரே. என்ன தடுக்க முயற்சி பண்ண, அதோட விளைவு மோசமா இருக்கும். ஜமீன்தார் ஐயா, வீரோட சமாதி அப்படியே தான் இருக்கு. ஜமீன்தார் ஐயா, உள்ள எதுவும் கிடைக்கல. வாங்க. நம்மளோட வீர் அங்க இல்ல. ஆனா இதை என் மனசு ஏத்துக்க தயார் இல்ல ஜமீன்தார் ஐயா. உன்னோட மனசை நீ கொஞ்சம் மாத்திக்கோமா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இறந்து போனவங்க எப்பவும் திரும்பி வர மாட்டாங்க. இதுதான் இயற்கையோட நீதி. தயவு செஞ்சு இந்த பைத்தியகாரத்தனத்தை விட்டுருமா. நம்மளோட வீர் அங்க இல்ல. ஆனா இதை என் மனசு ஏத்துக்க தயார் இல்ல ஜமீன்தார் ஐயா. உன்னோட மனசை நீ கொஞ்சம் மாத்திக்கோமா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இறந்து போனவங்க எப்பவும் திரும்பி வர மாட்டாங்க. இதுதான் இயற்கையோட நீதி. தயவு செஞ்சு இந்த பைத்தியகாரத்தனத்தை விட்டுருமா. நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, உன்னோட வேலை முடிஞ்சிரும். எதுக்காக இங்க வந்த? எனக்கு என் கேள்விகளுக்கு பதில் தெரியணும். உண்மையை சொல்லு. நீ என்ன என்ன விளையாடிட்டு இருக்க? என்ன விளையாட்டு? வீர் உயிரோட இருக்கானா? வீர் இறந்துட்டான். நீதானே உன்னோட கையால ரகுபதி பையனுக்கு விஷத்தை கொடுத்த. உன் கண்ணு முன்னாடி தானே அவனோட இறுதி சடங்குகள்லாம் நடந்தது. வீர் இறந்துட்டான். நீ பொய் சொல்ற. வீர் இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அவன் என் கண்ணுக்கு உயிரோட தெரியறான். அது மட்டும் இல்ல, அந்த அந்த பைத்தியக்காரன் கூட வீர பார்த்திருக்கான் உயிரோட, அதுவும் இதே இடத்துல. இங்க பாரு, என்ன நடக்குதுன்னு உண்மை சொல்லிடு. எனக்கு என்னமோ நீ உன்னோட கேவலமான விளையாட்டுல என்ன உருட்டுற மாதிரி தெரியுது. இனிமேலும் நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசுனா நல்லா இருக்காது. சரியா 1 மாசம் கழிச்சு உன்னுடைய வயித்துல ஒரு புள்ள உருவாகும். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லு. வீரோட ஆத்மா என் வசம் இல்ல. என்ன? உன் வசம் இல்லைன்னா? அவனோட ஆத்மா என் வசமா இருந்தது. ஆனா நேத்து ராத்திரி அந்த பைத்தியம் கள்ளனால வீரோட ஆத்மா என் கைய விட்டு நழுவி போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். நாளைக்கு அமாவாசை. நாளைக்கு நான் என்னோட தந்திர சாதனங்களால மறுபடியும் அவனுடைய ஆத்மாவை வசப்படுத்திடுவேன். நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நான் கடந்த 10 வருஷங்களா தந்திர சாதனங்களின் சித்திய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அதோட கடைசி பாகம். அதுல நான் சித்தி அடையணும்னா ஒரு குழந்தைய நான் கண்டிப்பா பலி கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்துல தான் நீ வீர கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்த.
நாளைக்கே வீரோட ஆத்மாவை என் வசப்படுத்தி நான் என்னுடைய சித்திய கண்டிப்பா அடைஞ்சிருவேன். என்னோட தந்திர சாதனைகளை நான் நிறைவேற்றிக்குவேன். அதுல நான் சித்தி அடையணும்னா நான் ஒரு குழந்தைய பலி கொடுத்தே ஆகணும். அப்பதான் நீ வீரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. நாளைக்கே அந்த வீரோட ஆத்மாவை ஏன் வசப்படுத்தி நான் என்னுடைய சித்திய கண்டிப்பா அடைஞ்சிருவேன். டாக்டர் சார், என் புள்ள ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? டாக்டர் சார், என்ன வீர்? வீர், நம்ம வீர், வீர், வீர். ஜமீன்தார் ஐயா, தாரா இங்க வா. என்ன? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அது கீதா இன்னைக்கு வேலைக்கு வரல. ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோ என்னவோ நினைச்சு நான் உங்களை பார்த்துட்டு வரலான்னு போனேன். கீதாவை சந்திக்க போனியா இல்ல சூனியக்காரிய சந்திக்க போனியா? சுகுணா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா தாரா. நீதான் என் புள்ள வீர திட்டம் போட்டு கொண்டு இருக்க. ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்ச? முதல்ல சொல்லு, ஏன் இப்படி செஞ்ச? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஏன் மேலையா? வேற எனக்கு புள்ள இல்லையா என்ன? எனக்கு என்னவோ வீரோட மரணத்தினால அக்காவோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க வீரோட இறப்ப ஏத்துக்க முடியாம தவிக்கிறாங்க. நீங்க எப்படி இது எல்லாத்தையும் நம்புறீங்க? அக்கா அந்த பைத்தியக்கார பேச்சு கேட்டு நம்பிட்டாங்க. அந்த பைத்தியக்கார என்ன என்ன அழகா போய் சொல்லிருக்கான். நீங்க தானே உங்க கையால வீர புதைச்சீங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உயிரோட இருப்பான்? எப்படி உயிரோட இருப்பான்னு சொல்லுங்க. அக்காவோட பேச்சு கேட்டு என்ன தாரா, நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? தாரா, நீங்க தானே உங்க கையால வீர புதைச்சீங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உயிரோட இருப்பான்? எப்படி உயிரோட இருப்பான்னு சொல்லுங்க. அக்காவோட பேச்சு கேட்டு என்ன தாரா, நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? தாரா,
அம்மா நான் தானே உன்னை கொன்னேன். நீ உயிரோட இருக்க முடியாது. நீ உயிரோட இருக்க முடியாது. போ. நீ உயிரோட இருக்க முடியாது. சின்னம்மா நீ எப்போ செத்து போயிட்ட. போ. நீ உயிரோட இல்ல. நான் எதையும் கேட்க மாட்டேன். போ. சின்னம்மா இங்க இருந்து போயிடு. நீ உயிரோட இல்ல. நீ செத்து போயிட்ட. இது என்னோட பிரம்ம. இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றேன். நான் எதையும் கேட்கறதா இல்ல. நான் எதையும் கேட்க மாட்டேன். போ. நீ செத்து போயிட்ட. நான் தான் உன்னை என் கையால கொன்னேன். நீ செத்து போயிட்ட. நீ இப்ப உயிரோட இல்ல. அந்த சூனியக்காரி கொடுத்த மருந்த வச்சுதான் நான் உன்னை கொன்னேன். நீ இறந்துட்ட. நீ இறந்துட்ட. நீ இப்ப உயிரோட இல்ல. ஜமீன்தார் ஐயா, இல்ல, நீ தான் என்னோட குழந்தை வீர கொன்னியா? நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்ச? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரிலாம் செய்ய நினைக்கவே இல்ல. ஆனா ஆனா நான் அந்த கீதாவோட பேச்சு கேட்டு நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன். தாராமா, இங்க பாருங்க. நீங்க ஏன் உங்க கோபத்தை இது மேல காட்டுறீங்க? மரியாதை, நீ இங்க இருந்து போய் உன் வேலையை பாரு. நான் யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. என்ன தனியா விட்டுரு. என்ன, உங்க அம்மா தான் உங்களை பாத்துக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும். உங்க பிரச்சனை என்னங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இந்த பிரச்சனையோட தீர்வு என்னங்கிறதையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்ன தீர்வு? கூடிய சீக்கிரமே உங்க மடியில ஒரு குழந்தை தவழ போகுது. எப்படி? அந்த சூனியக்காரியோட உதவியோட. சூனியக்காரியா? ஆமா, என் அக்காவோட மருமகளுக்கு குழந்தையே பிறக்கல. அந்த சூனியக்காரியோட உதவியோட ஒரே மாசத்துல அவ புள்ளத்தாச்சி ஆயிட்டா. கீதா, என்னைய அந்த சூனியக்காரி கிட்ட கூட்டிட்டு போய. அதுக்கப்புறம் அவ என்ன சூனியக்காரிட்ட கூட்டிட்டு போனா. ஓம் ஜெய் ஸ்வாஹா. அப்படின்னா உனக்கு குழந்தை வேணுமா? கிடைச்சிடும். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாவது தரணும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தரேன். பணம், காசு, சொத்து, முத்து, வைர நகைகள். பணம், காசு, இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அதை என்கிட்ட சொன்னாதானே தெரியும். நான் அதை கண்டிப்பா கொடுப்பேன். அந்த குழந்தைக்கு பதிலா இன்னொரு குழந்தை. அப்படின்னா மூத்தவளுக்கு பிறந்த குழந்தை. வீரா? இல்ல, என்னால வீரெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, முடியாது கீதா, என்னால இதை செய்ய முடியாது. ரொம்ப யோசிக்காத. இதை விட்டா உன்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. உன் மூத்தவளோட பையனை கொடுத்துட்டு ஓ சந்தானத்தை வாங்கிக்கிட்டு போ. ரொம்ப யோசிக்காத. உனக்கு மூத்தவ குழந்தை வேணுமா இல்ல உன்னோட குழந்தை வேணுமா? ஓம் க்ளீம் ஹட் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ஹட் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ஹட் ஸ்வாஹா. ஓம்
ஸ்வாஹா. இந்தா இதை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு பால்ல கலந்து கொடுத்துரு. சின்னம்மா இங்க பாரு, இந்த பாலை அப்படியே குடிச்சிரு. குடி. என்னோட செல்ல குட்டி, சீக்கிரம் சீக்கிரம் குடிச்சிரு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண தாரா? உன் சுயநலத்துக்காக என்னோட அப்பாவி பையனுக்கு விஷத்தை கொடுத்திருக்க. நீ எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்ச? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பெண்கள்னாலே அன்புள்ளம் கொண்டவங்க தெரியுமா? ஆனா நீ என் பிள்ளைய உன்னை சின்னமானதான கூப்பிட்ட. அவனை கொல்லும் போது உனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே வரலையா? நீ ஏன் இப்படி எல்லாம் செஞ்சு தர? நீ ஏன் இப்படி எல்லாம் செஞ்ச? சொல்ல தர, ஏன் இப்படி செஞ்ச? தாரா செஞ்ச தப்ப அவ உணர்ந்துட்டா. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. அவளை எல்லாரும் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாரா அவளோட எல்லாத்தையும் இழந்துட்டா. அவளோட குடும்பம், அவளோட புருஷன், எல்லாரோட நம்பிக்கையும் போச்சு. இப்ப அவ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொணமாயிட்டா. அவளால கேட்கவும் முடியாது, அவளால பேசவும் முடியாது. தாரா கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரகுபதி அவரோட புரோகிதரை கூப்பிட்டு தாரா அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் புரோகிதர்கிட்ட சொல்லிட்டாரு. வீர் உயிரோட தான் இருக்கான். என்ன? வீர் உயிரோட தான் இருக்கான். என்ன? உண்மையான விஷயம் என்னன்னா, வீர் இதுவரைக்கும் சாகவே இல்லை. இது உயிரை குடிக்கிற விஷம். ஏன்னா செய்வன செஞ்சு வச்சிருக்கிற அந்த விஷத்தோட தான் அந்த சூனியக்காரி வீரோட ஆவிய தன் வசப்படுத்திக்கிட்டா. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் வீரோட மரணம் பிரமிப்பா இருந்தது. வீருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அவனோட உடம்ப பூமியில புதைச்சிட்டீங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த சூனியக்காரி பூமியை தோண்டி வீரோட உடம்ப எடுத்து அந்த உடம்ப பத்திரமா வச்சுக்கிட்டா. சுவாமி, எங்க வீர காப்பாத்துங்க. என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா வீரோட ஆத்மா முழுசா அந்த சூனியக்காரியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படின்னா நாங்க எங்களோட வீர ஒரேடியே இழந்துருவோமா? என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
குழந்தைய எடுத்துட்டு போக கூடாது. என்னோட சக்தி சித்திகள்லாம் வேணும். குழந்தைய குடு. வேண்டாம், குடுத்துரு என்கிட்ட. குழந்தை எனக்கு வேணும். குழந்தை எனக்கு வேணும். என்னோட தந்திர சக்திகள் எனக்கு வேணும். எந்த ஒரு அம்மா அப்பாக்கும் அவங்களோட ரொம்ப பெரிய சொத்து அவங்களோட சந்தானம் தான். வீர் திரும்ப கிடைச்சதும் ரகுபதியும் சுகுணாவும் அன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சதா நினைச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எப்பவுமே வீரை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அவங்க வீருக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு துக்கமோ நெருங்காம பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தாயோட தைரியத்தினாலையும் அவங்க தன்னம்பிக்கைனாலையும் ஒரு புள்ளையோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா அந்த சூன்யக்காரியோட தந்திர மந்திர பாதிப்புகள் அவங்க புள்ளைய தாக்குறத அவங்களால தடுக்க முடியல. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, வீர் அவனோட ஒரு காலை இழந்துட்டான். இது வேற யாரோடைய கதையும் இல்ல, இது என்னோட கதை தான். நான் தான் அந்த வீர் சிங். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல சூனியக்காரிங்கெல்லாம் இருப்பாங்களா? நானே அந்த சூனியக்காரி மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். இப்பெல்லாம் எந்த பொம்பளை செய்வினை எல்லாம் செய்கிறாளோ அவளை சூனியக்காரின்னு சொல்றாங்க. செய்வினை, ரகசியமான விஷயங்கள், சவதானம், இந்த மாதிரி விஷயங்கள், மயில் தொகையை உபயோகிக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் நிறைஞ்ச ஒன்னா இருக்கு. ஏன்னா அது செய்வினை சூனியம் ரெண்டுத்திலையும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நெருப்பு, புகை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எல்லாருமே உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குலப்புரோகிதர் ஹோமத்தை நடத்தி நெருப்பை பயன்படுத்தி இருக்காரு. அது அந்த சூனியக்காரியோட கோபத்தை குறைக்கிறதுக்காக. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு ஒருவேளை நம்ம கெட்ட சக்திய அல்லது சூனிய சக்தியை அழிச்சோம்னா அது அதுங்களோட ஆணிவேர்ல இருந்து